ஒரு உதாரணத்துக்காக ஒரு மெஜாரிட்டி குணம் இருக்க ஒரு ராசி எடுத்து நான் சொல்றேன் அப்படின்னா, உடனே எல்லாரும் இப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வச்சு அந்த குணத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு கன்னி ராசியை சேர்ந்தவர் இருக்கிறார். அவர் ஏன் பெண்கள்கிட்ட வந்து சிடுசின்னு பேசி அவங்கள்ட்ட பழகும் தன்மையை, நட்பை, அந்யோன்யத்தை வந்து கெடுத்துக்கிறார். ஒரு பொதுவான உதாரணமா வச்சு இந்த விஷயத்தை விளக்குறோம், அவ்வளவுதான். அந்த கன்னி ராசியில வந்து சுக்கிரன் நீச்சமடைகிற தன்மையில இருக்கிறார், புதன் உச்சமடையும் தன்மையில இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்னா பெண்கள், சுக்கிரன் நீச்சமடைகிற தன்மையில் அந்த ராசி இருக்கு. அதனால இவங்க பெண்கள்கிட்ட வந்து டக்குன்னு சிடுசிடுன்னு பேசுறாங்க. ரொம்ப குலைய மாட்டாங்க, ரொம்ப அப்படி கெஞ்ச மாட்டாங்க, ரொம்ப அவங்ககிட்ட காரியத்தை சாட்சிக்க ரொம்ப அப்படி கீழே இறங்கி போக மாட்டாங்க. இது கன்னி ராசியோட குணம். அவங்க ராசியில புதன் உச்சமடையும் தன்மையில இருக்குல்ல, அதனால இவங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, புத்திசாலித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால ஒருத்தர்கிட்ட இருந்து விலக வேணும்னா புத்திசாலித்தனமா டக்குன்னு விலகிறதுக்கு வந்து டக்குன்னு இவங்க விலகிடுவாங்க.